ஹை, இன்றைக்கி என் ஸ்டைலில் சூப்பராக தேங்காய் தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நெய் குத்தின்னு கலந்துன்னு சாப்பிட்டா. தேங்காவெல்லாம் வந்து குட்டி குட்டியாக பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு பூண்டு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் தொகையில், அதனால் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். வதக்கிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் எனக்கு காரமாக பிடிக்கும் அதனால் நான் நிறைய காரம் போட்டிருக்கேன். ஒரு 6 மிளகா போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ தேங்காய் தொகையிலுக்கு தேவையான சாமான் அவ்வளோதான். உங்களுக்கு காரம் கம்மினா நீங்கள் காரம் கம்மியாக போட்டுக்கலாம், மிளகா கம்மியாக போட்டுக்கலாம். மிளகா கம்மியாக போட்டு தேங்காய் தொகையில் அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வானிலையில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனேவே இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிற சாமான்லாம் போட போகிறோம். உளுத்தம்பருப்பு, மிளகா, புளி எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிட்டேன். வானிலையில் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும். பெரிய ஃப்ளேம் வந்து பெருசாக வச்சுட்டோன்னா டப்புன்னு கருப்பாயிடும், வறுத்தே இருக்காது, பச்சை வாசனை வரும். அதனால் நல்லா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். இதை அந்த இது வந்து உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ரெட்டாக ஆகணும் கலரு. அதுக்கு வரைக்கும் நல்லா வந்து டைம் எடுத்து வதக்கணும். இந்த மிளகாலாம் நல்லா இந்த எண்ணெயிலே வேகணும். நான் இந்த பூண்டையும் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டேன். நான் ரொம்ப வாசனை பச்சை வாசனை வந்துடக்கூடாதுல, அதனால இந்த இதோடு சேர்ந்து இந்த பூண்டும் வதங்கட்டும்னு சொல்லிட்டு போட்டுண்டாச்சு. ஸோ இதை நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்து இந்த பருப்பு தொகையில் கலந்துட்டு கூட்டு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பருப்பு தொகையில் நெய் குத்திண்டோ இல்லை நல்லெண்ணெய் குத்திண்டோ கலந்துன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் தொகையில் இது வந்து நல்லா கொஞ்சம் நரம் நரைச்சி எடுத்துக்கணும். இந்த தேங்காய் தொகையில் நான் இப்போ உளுத்தம்பருப்பு ஓரளவு சேர்ந்துருது பார்த்திங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒன்று பச்சையாகவே போட்டு அரைக்கலாம், இல்லைனா லாஸ்ட்டாக அந்த வானலி சூட்லேயே போட்டு கொஞ்சம் வதக்கிண்டா கூட போகிறோம். இல்லைனா பச்சையாக கூட நீங்கள் மிக்சியில் போட்டு தேங்காவை அரைச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சமாக இந்த வானலி சூடுலேயே இதை போட்டு ஒரு வதக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணுறேன் அடுப்பை. எனக்கு ரொம்ப பச்சையாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, அதை பிடிக்கல, அதனால் நான் வதக்கிக்கிறேன். ஸோ இதில் என்னென்னலாம் போட்டுருக்கோன்னா உளுத்தம்பருப்பு, மிளகா, புளி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய், அவ்வளோதான் இந்த தேங்காய் தொகையிலுக்கு தேவையான ஐட்டம்ஸு. ஸோ இது நல்லா வதக்கிண்டாச்சு பார்த்திங்களா? போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே நான் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றின்ட்டு உப்பு மட்டும் போட்டுருக்கேன். கல்லுப்பு அளவு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வதக்கும் போதே நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக சால்ட் யூஸ் பண்ணி பழகி போச்சு, அதனால் நான் வந்து சால்ட் மிக்சியில் போட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நரன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டக்குன்னு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோன்னா சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இதை ஃபஸ்ட்டு இந்த மிளகாலாம் மசியறதுக்காக அப்படியே தண்ணியே விட்டாமல் அரைச்சிட்டேன். இப்போ பார்த்திங்களா ஓரளவு நல்லா அரைஞ்சிடுத்து. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம், போகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.